இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டண்ட்டான மூவி ரிவ்யூ இது. இந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டதில்லை. நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வர இதை உடனே பாரு, எக்ஸ்ட்ரா வீடியோஸில் சஜஷன் வீடியோஸ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு சஸ்பென்ஸ் போயிடுச்சுன்னா படம் நல்லா இருக்காது அப்படின்னாங்க. சிறை அப்படின்னு ஒரு படம். இப்போ ரீசெண்டாக விக்ரம் பிரபு நடித்ததில் எனக்கு அந்த டானாக்காரன் அப்படிங்கிற ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கும் படமே பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி எளிமையாக ஃபீல் குட்டாக. போலீஸ் ட்ரைனிங்னா இப்படி தான் இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி பேட்டர்னு சொல்லலாம். இதுலேயும் அதே மாதிரி ஒரு ஏட்டையாவாக வராரு. அந்த அதிகார திமிரு, அவங்களுக்குள்ளே நடக்கிற போட்டி, அதில் நடக்கிற பிரச்சனை, அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களையும் சில நல்ல மனுஷங்க இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும். அதாவது ஒரு ஜட்ஜ் லெவலில் இருக்கிறவங்க அவங்களோட அதிகார திமிரு காமிச்சா ஒருத்தனோட வாழ்க்கை எந்த எல்லைக்கு போகும். அதே மாதிரி ஒரு சின்ன கான்ஸ்டபிள் நினச்சா கூட ஒருத்தனோட வாழ்க்கையை மாற்றுறது அது எந்த அளவுக்கு உதவுங்கிறத இந்த படத்தில் அழகாகவே காமிச்சிருப்பாங்க. ரொம்ப எளிமையான படம், ரொம்ப அழகான படம். எல்லாருமே பாருங்கள். இந்த ரீல்ஸ்லலாம் வர்றதுக்கு முன்னாடி போய் பாருங்கள். 2025ஓட சிறந்த படம் அதுன்னு எல்லோரும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி என்ன இருக்குன்னு பார்க்க தான் போனேன். எனக்கும் அந்த ஃபீல் தான் இருந்தது. 2025 சிறந்த படம் சிறை தான். ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அதில் ஒரு ஜோடி நடிச்சிருப்பாங்க, ரொம்ப அழகாக. விக்ரம் பிரபு நல்லா நடிச்சிருப்பார். கூட நடிச்சிருந்த கோ ஸ்டார்ஸ், அந்த கான்ஸ்டபிளாக நடித்தவங்க, ஏரில் வேலை பார்க்குறவங்க, ஜட்ஜாக நடிச்சிருந்தவங்க எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தியேட்டரில் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட பணத்துக்கு இந்த படம் ஒர்த்தாக இருக்குது.